இங்கே ஒருத்தனுக்கு விரல் கட்டாகி நிறைய ரத்தம் போயிட்டுருக்கு. அவனால் கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியாத நிலமையில எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து துண்டான விரல ஒரு கவரில் போட்டு ஒரு டாக் கிட்ட கொடுத்து போலீஸை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அந்த டாகும் அவன் சொன்ன மாதிரியே ஒரு போலீஸ் வெஹிக்கிள் மேலே ஏறி அந்த கவரை வச்சுட்டு அப்படியே நிற்கிது. அங்கேருந்த போலீஸும் டாக் ஏதோ ஹெல்ப் கேட்குது போலன்னு அந்த டாகை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணதில் ஒரு நாய் கூண்டுக்குள்ள இவன் இருக்கிறத பார்த்து அவனை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவன் நிலைமைக்கு காரணமே இவங்க அப்பா சைக்கோ தான். இந்த சைக்கோ நாய்களை சண்டைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறதா இவனுக்கு வேலையே. அதுக்காகவே நாய்களுக்கு சாப்பாடு எதுவும் போடாமல் சித்திரவதை செய்வான். ஒரு நாள் அந்த பையன் அந்த நாய் மேலே இறக்கப்பட்டு அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவனோட அண்ணன் அரை சைக்கோ அதை பார்த்து அவங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுத்துட்றான். அவங்க அப்பா சைக்கோ நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், எங்களை விட உனக்கு அந்த நாய்களை ரொம்ப பிடிக்குமான்னு அவனையும் அந்த நாய் கூண்டுக்குள்ளே சோறு தண்ணி எல்லாம் அடைச்சிடுறான். அவனும் அந்த நாயை கூட வாழ பழகிக்கிறான். இப்படியே இருக்க ஒரு நாள் அந்த நாய்களில் ஒரு நாய் குட்டி போட்டுருது. இது அவங்க அண்ணன் அரை சைக்கோ பார்த்துட்டு அவங்க அப்பங்கிட்ட சொல்ல அந்த நாய்களை கொல்ல ஷாட்கன்னோட அவங்க அப்பா வரான். இதுக்கு குறுக்க அந்த பையன் வந்து அதுகளை கொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுக்க சொந்த பையன் கூட பார்க்காம அந்த சைக்கோ அவனையும் சுட்டுறான். அதில் தான் அவனோட விரல் கட் ஆகிடுது.